இந்த எஸ்எஸ்கே இருந்துகிட்டு இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ என்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலைல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இனிமே சும்மா விடக்கூடாது. இந்த அஞ்சலிய வந்து சீக்கிரமா அஞ்சலியோட சுயரூபத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ம கௌதம் போகக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து இப்போ அரசு டாக்டர் வந்து செக் பண்ணாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக போறாங்க. அந்த டாக்டர போயிட்டு விசாரிக்கிறது மட்டும் இல்லாம, எல்லா ஆதாரங்களோட இந்த அஞ்சலிய இப்போ வந்து பிடிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த அஞ்சலி எப்படியாச்சும் சீக்கிரமா மாட்டிக்கணும். நம்ம கௌதமும் வந்துட்டு அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்க அப்படின்னா, கீழ வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா ஒரு டாக்டர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா? அஞ்சலியோட கர்ப்பத்த டெஸ்ட் பண்றதுக்காக. அந்த டாக்டர போய் பார்த்து, இந்த மாரி தான் அவங்க 2 பேரும் மிரட்டின ஒரு விஷயத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து சொல்லுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு, "சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். எனக்கு வந்து இப்ப குடும்பம், குட்டின்னு எல்லாமே இருக்கு. நான் வந்து இப்போ வந்து ஏதாச்சும் எக்கு தப்பா பேச போயி, கடைசியில என்னோட இந்த டாக்டர் தொழிலுக்கே வந்து ரொம்ப அசிங்கம், அவமானம் வந்துரும். அதுக்கப்புறம் என்னால வந்து அந்த டாக்டர் தொழிலுமே செய்ய முடியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்த நம்ம கௌதம் வந்துட்டு, அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவ பார்த்து, அதில வந்து அழகா ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்த நாள் என்ன? அந்த டைம் என்ன? எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு அத செக் பண்ணி அந்த வீடியோ வந்து எடுத்துடுறாங்க. இப்போ அதுவே வந்து இப்போ போதுமானதா இருக்கும். ஏன்னா, அந்த அஞ்சலியும், பைரவியும் வந்துட்டு அந்த டாக்டர மிரட்டின ஒரு வீடியோ இருக்கு. ஆனா, அதே சமயம் வந்து நம்ம வசந்த வந்து இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்ண சொல்லி, என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத வந்து செக் பண்ண சொன்னாங்க. அதில இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா வந்து வயலன்ஸ் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது அஞ்சலி வந்து ஏமாத்திட்டா, அஞ்சலி வந்து நம்மகிட்ட உண்மை எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருந்த இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலி கிட்ட வந்து பயங்கரமான ஒரு டீல் பேசியிருக்கான். அது எல்லாத்தையுமே வந்து வசந்த் வீடியோ எடுத்து நம்ம கௌதம் காமிச்சதுக்கு அப்புறமா, இந்த ஒரு எவிடன்ஸ் போதும். இந்த டாக்டர வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக கோர்ட்டு ஆர்டரோட வந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் டாக்டரு இவங்களே வந்து இப்போ அஞ்சலிக்கு பொய்யா ஒரு ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு உடனே கண்டிப்பா வந்து இந்த அஞ்சலியால இனிமே தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஏசிபி கமிஷனர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து வர சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்ல சொல்றாங்க. அதே சமயம் இப்போ வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்டி, நீங்க மட்டும் உண்மையா சொல்லல அப்டின்னா, உங்கள என்கவுண்டர்ல இப்பயே போட்டு தள்ளிடுவேன் அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம கமிஷனரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி கௌதம் பயங்கர கோவத்தோட, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான், நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர வாங்கிட்டு வரோம். ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? எங்கள வந்து நீங்க இது பண்ற மாரி தான ஆயிடுச்சு. நீங்கலாம் ஒரு கவர்மெண்ட் டாக்டரா? அப்டி இப்டின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த கவர்மெண்ட் டாக்டர் வந்துட்டு, "சார் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார். என்ன மன்னிச்சுருங்க. நான் வந்து இப்படி தப்பு பண்ணது தப்பு தான். என்ன வந்து மன்னிச்சுருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, நான் கோர்ட்ல சரணடைஞ்சிடுறேன். கோர்ட்ல எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து இப்போ நம்ம கௌதம்க்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்றத வந்து நிரூபிக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.